சினிமாவை மட்டுமே நம்பி குடும்பத்தை விட்டு திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து மறைந்த எண்ணற்ற நடிகர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் நடிகர் ஜெயசீலனை நம்மால் எளிதில் மறந்துவிட முடியாது. நடிகர் ஜெயசீலனை பொறுத்தவரை விஜய் சேதுபதியின் மிக நெருங்கிய நண்பர். புதுப்பேட்டை திரைப்படத்தில் ஜெயசீலனும் விஜய் சேதுபதியும் தனுஷின் சக நண்பர்களாக நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்தில் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்த ஜெயசீலன் அதன் பின்னாட்களில் தெரி, பிகில், விக்ரம் வேதா என 40க்கும் அதிகமான திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களிலும் அடியாள் கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார். குறிப்பாக தெரி திரைப்படத்தில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்று தவறுதலாக வாய்ப்பாட்டை ஒப்பித்து விஜயிடம் அடிவாங்கும் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்த ஜெயசீலன் ஏராளமான திரைப்படங்களில் நடித்த போதும் அவரை அடையாளப்படுத்தும் விதமாக எந்த ஒரு கதாபாத்திரமும் அவருக்கு சரியாக அமையவில்லை. சினிமாவை மட்டுமே நம்பி திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தார். ஒரு கட்டத்தில் திரைப்பட வாய்ப்பில்லாமல் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டவர் கடந்த ஆண்டு சென்னை வண்ணாரப்பேட்டை அவரது இல்லத்தில் உடல்நிலை மோசமாகி தனது 40 வயதிலேயே இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்.